காதில் விழுகிறது என்றால் உன் கஷ்ட காலம் இன்றோடு முடிவடைகிறது என்று அர்த்தம் என் கண்ணே. என் அன்பு பிள்ளையே, இன்று உன் வாராகி தாய் சொல்லும் இந்த வாக்கை கேட்க உனக்கு எத்தனையோ தடைகள் வந்திருக்கலாம். ஆனால் அந்த தடைகளையெல்லாம் மீறி நீ இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாய் என்றால் உனக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அமைய போகிறது என்றுதான் அர்த்தம். யாருடைய தலையெழுத்து மாறப்போகிறதோ, யாரை நோக்கி பெரும் செல்வம் வரப்போகிறதோ அவர்களால் மட்டும்தான் இந்த வாராகி அம்மனின் நேரடி வாக்கை கேட்க முடியும். இப்போது என் பேச்சை நீ கேட்டுக்கொண்டிருப்பதன் மூலம் உனக்கு ராஜயோகமான காலம் பிறந்துவிட்டது என்பதை நான் உறுதி செய்கிறேன். என் செல்லமே, இத்தனை நாளாக நீ பட்ட வேதனைகளும் சிந்திய கண்ணீரும் வீணென்று நீ நினைக்காதே. உன்னை போன்ற ஒரு நல்ல மனது கொண்ட பிள்ளை என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே, இனி எனக்கு விடிவு காலம் இல்லையா என்று நினைத்து வருந்தியதுதான் உன் தாய். எனக்கு வருத்தமாக இருக்கிறது. உன் எதிர்காலம் எவ்வளவு பிரகாசமானது என்பது உன் அன்னை எனக்கு தெரியும். இதுவரை நடந்த சோதனைகளை வைத்து உன் வாழ்க்கையை நீயே தப்பாக எடை போட்டுவிட்டாய். இனி அந்த பயம் உனக்கு தேவையில்லை. இதோ உன் முன்னால் வந்து நிற்கும் உன் வாராகி தாய் சொல்கிறேன். உன் கஷ்டமான சூழ்நிலையை நான் மொத்தமாக மாற்றப் போகிறேன். அதற்காகத்தான் உன்னை தேடி ஓடோடி வந்திருக்கிறேன். இனி உன் கவலைகளை பற்றி நீ யோசிக்காதே. உன் பாரத்தை என் தோளில் இறக்கி வைத்துவிடு. உன் வாழ்க்கையில் உனக்கு தொல்லை கொடுக்கும் எதிரிகளையும் உன்னை வாட்டும் வறுமையையும் என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கி தவிடுபொடியாக்குவேன். எதற்கும் கலங்காதே. உன் வாழ்க்கை எனும் நிலத்தை என் கலப்பையால் உழுது அதில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் நான் விதைப்பேன். உன் குடும்பம் செழிக்கப் போகிறது. உன் கையில் பணம் புரளப் போகிறது. இது உன் வாராகி அம்மன் உனக்கு கொடுக்கும் சத்திய வாக்கு. என் கைகள் உன்னை பாதுகாக்க பிடித்து கொண்டுள்ளன. நீ எதற்கும் அஞ்சாமல் உன் வேலைகளை கவனி. உன் வெற்றியை நான் பார்த்து கொள்கிறேன். உன் அன்னை நான் இருக்கும்போது உனக்கு குறையேது. நிம்மதியாக இரு. நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்கும். என் குழந்தை, உனக்குள் இருக்கின்ற திறமைகள் என்னவென்று அறியாமல் எப்பொழுதுமே உன்னுடைய எதிர்காலத்தை பற்றி நினைத்து நீ மனம் வருந்தி கொண்டுதானே இருக்கின்றாய். உன்னுடைய எதிர்காலம் இப்படித்தான் இருக்கும் என்று நீயே உனக்குள் ஒரு முடிவை கட்டிவிட்டாய். ஆனால் அந்த முடிவு தவறு என்று அம்மா உனக்கு நிரூபித்து காட்டு வந்திருக்கிறேன். நான் இன்று சொல்லும் பொழுது உனக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லாம் மாறி நீ நினைத்தது போல எல்லாம் உன் கைகளில் கிடைக்கும் பொழுது எதற்காக உன் தாயானவள் இப்படி சொன்னேன் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். ஆனாலும் என் பிள்ளையே, நடக்கும் வரை நீ அதனை எதிர்பார்த்து நிற்பாயா? உன் தாயானவள் நான் சொல்வதை நீ நம்ப மாட்டாயா? அம்மா ஒருபோதும் உன்னிடத்தில் பொய் உரைப்பது கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ அதைத்தான் நான் சொல்கிறேன். நீயே நம் தாயானவள் நம்மை ஆறுதல் படுத்துவதற்காக இது போன்று சொல்கின்றாள். அவள் ஆறுதல் வார்த்தைகள் எல்லாம் உண்மையாக இருக்காது. இந்த நேரத்தில் நம் மனதை ஆற்றுப்படுத்துவதை மட்டும்தான் அவள் வேலையாக செய்து கொண்டிருக்கிறாள் என்று எண்ணிவிடாதே என் தங்கமே. அம்மா நிரந்தரமாக உன் வாழ்க்கையில் உனக்கு தீர்வினை கொண்டு வர முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேனே தவிர ஒருபொழுதும் உன்னுடைய தற்காலிக சந்தோஷத்துக்காக எதையும் சொல்லவில்லை. இந்த வாராகி அத்தனை சாதகமானது எல்லாம் யாருக்கும் வாக்கு கொடுப்பது இல்லை. யார் கண்களுக்கும் தெரிந்து விடுவது இல்லை. சில நேரங்களில் என்னை சில அற்புதமான கோலங்களில் நீ காண்கின்றாயல்லவா? அந்த நேரம் உன் மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி வருகின்றதல்லவா? அம்மா, நீ எத்தனை அழகாக இருக்கின்றாய், உன்னை காண கண்கள் கோடி வேண்டுமே என்று என் பிள்ளை உன் மனதுக்குள் நினைப்பாய் அல்லவா? அந்த சந்தோஷம், அந்த நொடி உன் மனதில் இருக்கின்ற அத்தனை கவலைகளையும்
தூக்கி எறிந்துவிடும். உன் மனதிற்குள் இருக்கின்ற அத்தனை தேவையற்ற எண்ணங்களையும் உனக்குள் இருந்து நீக்கிவிடும். உனக்குள் இருக்கின்ற எதிர்மறை சக்திகள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகிவிடும். இப்படி உன் வாழ்க்கையில் நீ செய்ய நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக நீ செய்ய நினைத்தால் மட்டும்தான் இந்த வாராகி உன்னை தேடி வருவதற்கான பலன்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே. ஆரம்பத்தில் முழுவதுமே தடங்கல்களாகத்தான் இருக்கும். ஆரம்பத்தில் முழுவதுமே உனக்கு சுருக்கங்களாகவும் சறுக்கல்களாகவும் தான் இருக்கும். எந்த காரியத்தை எடுத்தாலும் அந்த காரியம் உனக்கு துளங்கவே துளங்காது. ஏகப்பட்ட தோல்விகள் உனக்கு கிடைக்கும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமல்ல என்று உனக்கு தோன்றும். உன்னை போட்டு புரட்டி எடுத்து விடும். இனிமேல் இந்த வாழ்க்கையில் நம்மால் எதையுமே சாதிக்க முடியாது என்கின்ற எண்ணத்துக்கு உன்னை கொண்டு தள்ளிவிடும். இனிமேல் நாம் விழுந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க முடியாதோ என்கின்ற மனநிலை உனக்குள் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த நொடி உனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் அல்லவா? அந்த ஆறுதல், அந்த தைரியம், அந்த நம்பிக்கையை பற்றி கொண்டு என் பிள்ளை நீ மேலேறி வந்துவிட வேண்டும். அப்படி ஒரு ஆறுதலை அந்த நேரத்தில் உனக்கு கொடுக்க போவது யாராக இருக்க முடியும்? என் தங்கமே, உன் தாயானவள் இந்த வாராகி மட்டுமே அதுவாக இருக்க முடியும். ஏனென்றால் என் பிள்ளையே, உன் வாழ்க்கையில் எத்தனை பேர் வந்தாலும் எத்தனை பேர் உன்னை கடந்து சென்றாலும் அவர்கள் கொடுக்கின்ற ஆறுதல்கள் எல்லாமே உன்னுடைய கவலைகளை கண்டு சந்தோஷம் அடைந்து விட்ட பிறகு கொடுக்கின்ற ஆறுதலாக மட்டுமே இருக்கும். யார் ஒருவனுடைய ஆறுதல் உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றுகின்றதோ அந்த ஆறுதல் மட்டும்தான் உனக்கு நிலையாறுதலாக இருக்கும். அப்படி ஒரு ஆறுதலை உன் வாழ்க்கையில் உனக்கு கொண்டு வந்து சேர்ப்பது உன் தாயானவள் நான் மட்டும்தான் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே. இதுநாள் வரையிலும் உன் வாழ்க்கையில் நீ இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்ததுதான் மீண்டு வந்திருக்கிறாய். நீ அதை ஒருமுறை நினைத்துப்பார். எப்பேற்பட்ட படுகுழியில் எல்லாம் விழுந்தெழுந்து வந்திருக்கின்றோம். இப்பொழுது இது சிறு குண்டுதானே, இந்த குண்டுக்குள் விழுந்தால் நாம் எழுந்திருந்து விடுவோமா? இந்த பள்ளம் மிகவும் சிறிதாகத்தானே இருக்கின்றது. இந்த குண்டும் குழியுமாக இருக்கின்ற இடத்துக்குள் நம்மால் நிச்சயமாக நடந்து வெளியில் வந்துவிட முடியும் என்ற நம்பிக்கையை நீ கைவிடாதே என் பிள்ளை. உனக்கு இருக்க வேண்டும். அதைத்தான் அம்மா என்று உனக்கு சொல்லுகின்றேன். உனக்கு ராஜயோக ஜாதகம். உன்னால் உன் வாழ்க்கையில் வருகின்ற அத்தனை தடைகளையும் வென்று காட்ட முடியும். எல்லாவற்றையும் வென்று என் பிள்ளை நீ மேலெழுந்து இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வர முடியும். அந்த திறமை உனக்குள் இருக்கின்றது. நீ இந்த திறமையை சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல திசையை நோக்கி பயணிக்க தொடங்கு. என்றுமே நான் உன்னோடு பயணித்து கொண்டே இருப்பேன். உனக்கு தேவையான உதவிகளை எல்லாம் நீ கேட்காமலேயே நான் செய்து கொடுப்பேன். கேட்காமல் செய்து கொடுக்கின்ற உன் தாயானவள் நீ கேட்டுவிட்டால் செய்து கொடுக்காமல் இருந்து விடுவேனா என்ன என் தங்கமே? அதனால் நடப்பது எல்லாமே உன்னுடைய நல்லதுக்குத்தான். உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. உன்னால் முடியாது என்ற ஒன்று இருந்தால் அது வேறு யாராலும் முடியாது என்பதை நீ புரிந்து கொண்டு செல்ல வேண்டும். யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுத்துவிட முடியாது என்பதை முதலில் நீ புரிந்துகொள். அடுத்தவர்கள் கொடுக்கின்ற கஷ்டங்களை என் பிள்ளை ஒருபொழுதும் நீ தாங்கிக் கொள்ள நினைக்காதே. இது எப்பொழுதும் அம்மா உனக்கு தருகின்ற வாக்கல்லவா, என் பிள்ளையின் வாழ்க்கைக்கான வாக்கல்லவா என் தங்கமே. நான் சொல்வது போல செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்லவற்றையெல்லாம் நீ தெளிவாக பெற வேண்டும். எந்த குழப்பமும் உனக்குள் இருக்கக்கூடாது. வாராகி வருவது சாதாரண விஷயம் அல்ல. அவள் தருவது சாதாரண வாக்கல்ல என்பதை புரிந்து கொள்கின்ற பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் நான் நினைத்ததையும் அடைந்து விடுவார்கள். தான் கனவு கண்டதையும் அடைந்து விடுவார்கள். அவர்கள் எண்ணிய விஷயங்கள் எல்லாமே அவர்கள் வாழ்க்கையில் ஈடேறும். அதுபோலத்தான் இன்று உன் வாழ்க்கையிலும் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமே
ஈடேறப் போகின்றது. எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சந்தோஷமாக அனுபவிக்கப் போகின்றாய். இனி எல்லாம் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையில் சிறப்பானதாக மாறிவிடும். மாற்றங்களை உன் வாழ்க்கையில் இந்த வாராகி கொண்டு வந்து தருகின்றேன். என் தங்கமே, மன மகிழ்ச்சியோடு இரு. என்றும் உன் கண்களில் கண்ணீரை காண விரும்பாதவள் உன் அம்மா நான் என்பதை நீ புரிந்து கொள். உன்னுடைய கண்ணீரை வேறு யாருக்கும் காண்பித்து விடாதே. உனக்கு முடியாத சூழ்நிலை, கண்ணீரை சிந்தித்தான் ஆக வேண்டும் என்றால் உன் தாயானவள் என் முன்னால் மட்டுமே அதை சிந்த வேண்டும். உனக்கான அத்தனை ஆறுதல்களும் என்னிடத்திலிருந்து கிடைக்கும். உன் கண்களிலிருந்து வழிகின்ற கண்ணீர் துணிகள் நிச்சயமாக இந்த தாயானவள் என்னுடைய பாதத்தில் படிந்துவிட்டால் அது உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தக்கூடிய ஒரு முயற்சியாக உனக்கு மாறிவிடும். அம்மா பாதத்தில் கண்ணீர் துளி விழுந்துவிட்டால் அம்மாவின் மனது குளிர்ந்துவிடும் அல்லவா? உடனடியாக என் பிள்ளைக்கு தான் வேண்டியதை நிறைவேற்றி கொடுத்து விட வேண்டும் என்று தோன்றிவிடும் அல்லவா? அதனால் என் பிள்ளை எப்பொழுதுமே அம்மாவை மட்டுமே நம்பிக்கையோடு எதிர்கொள். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே என்னுடைய ஆசீர்வாதங்கள் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். உன் கவலைகள் தீரும் நேரம் வந்துவிட்டது என் தங்கமே. இனிவரும் காலம் உனக்கு வசந்தமாக அமையும். சோதனைகளைக் கண்டு சோர்ந்து விடாதே. உன் பின்னால் நான் இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறவாதே. இந்த வாராகி வாக்கினை முழுமையாக நம்பும் பிள்ளைகளுக்கு அவர்கள் கேட்டதை விட மேலான ஒன்றை நான் தருவேன். இனி உன் இல்லத்திலும் உள்ளத்திலும் மகிழ்ச்சி மட்டுமே நிலைக்கும். பயப்படாதே, உன் அம்மா நான் இருக்கின்றேன். சர்வ மங்கள மாங்கல்யே மே சிவ சர்வத்த சாதிகே சரண்யே திரையபகவே கௌரி நாராயணி நமஸ்துதே. எல்லாம் நன்மையாக நடக்கும். மன நிம்மதியோடு செல். என் அன்பு பிள்ளையே, உன் வாராகி தாய் உனக்காக ஒரு முக்கியமான செய்தியை இன்று கொண்டு வந்திருக்கின்றேன். உன்னை தேடி ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் வரப்போகிறது. அதை நீ யாரிடமும் சொல்லாமல் உன் மனதுக்குள்ளேயே வைத்துக்கொள். ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு நல்லது நடக்கிறது என்றால் அதை பார்த்து பொறாமைப்பட இங்கே ஒரு கூட்டம் காத்து கொண்டிருக்கிறது. உன் மகிழ்ச்சியில் கண் வைப்பவர்கள் அதிகம் என்பதால் இந்த ரகசியத்தை உன் அன்னை நான் உனக்கு மட்டும் சொல்கிறேன். இது மற்றவர்களுக்கானது என்றால் அவர்களை போய் சேர்ந்திருக்கும். ஆனால் உன்னை தேடி வந்திருக்கிறது என்றால் இது உனக்காக மட்டுமே நான் தரும் பரிசு என்பதை புரிந்துகொள். என் செல்லமே, வாழ்க்கையில் எல்லாமே நாம் நினைத்தபடிதான் நடக்க வேண்டும் என்று பிடிவாதம் பிடிக்காதே. என்ன நடக்கிறதோ அதை சரியாக எதிர்கொள்ளும் தைரியத்தை வளர்த்துக்கொள். இத்தனை காலம் பொறுமையாக இருந்து விட்டாய். இன்னும் கொஞ்ச காலம் மட்டும் அமைதியாக இரு. உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட அத்தனை தாமதங்களும் வீண் போகாது. அந்த தாமதங்கள் தான் உனக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை செதுக்கிக் கொண்டிருக்கின்றனர். உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து ஒரு தரமான வாழ்க்கை உன் கண்முன்னே வந்து நிற்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. இதை உன் வாராகி அன்னை நான் உனக்கு சத்தியமாக சொல்கிறேன். வழி தெரியாத காட்டில் தனியாக நடப்பது போலவும் மனது முழுக்க வலியோடும் வேதனையோடும் நீ தவிப்பது எனக்கு தெரிகிறது. உன்னோடு யாரும் இல்லையே என்று நினைத்து அழுது புலம்பாதே. உன் வாராகி தாய் நான் இருக்கும்போது நீ ஏன் அஞ்சுகிறாய்? உன் கஷ்டங்களை எல்லாம் என் கையில் இருக்கும் உலக்கையால் அடித்து நொறுக்கி தரைமட்டமாக்குவேன். தரிசாக கிடக்கும் உன் வாழ்க்கையை என் கலப்பையால் உழுது அதில் செழிப்பையும் வெற்றியையும் விளைய வைப்பேன். இன்பம் வரும்போது துள்ளி குதிக்காதே. துன்பம் வரும்போது சோர்ந்து போய் உட்காராதே. எப்பேற்பட்ட துயரம் வந்தாலும் அதை எதிர்த்து நின்று வென்று காட்டும் சிங்கமாக என் பிள்ளை நீ மாற வேண்டும். உன் நிழலாக, உன் மூச்சாக, உனக்கு முன்னே அரணாக உன் அன்னை நான் எப்போதும் இருப்பேன். பயப்படாதே, வெற்றி நிச்சயம் உனக்குத்தான். எத்தனை சோதனை உன் வாழ்க்கையில் வந்த பொழுதிலும் என் பிள்ளை இதுவும் கடந்து போகும் என்று நீ அதை கடந்து வரத் தொடங்கிவிட்டாயல்லவா? இது ஒன்று போதும். உன்னுடைய சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிந்து நீ எதிர்பாராத வாழ்க்கையை வாழ்வதற்கு அடித்தளமாக அது அமைந்துவிடும். என் பிள்ளையே,
ஒரு நிமிடம் நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள். யாரேனும் ஒருவர் உன்னிடத்தில் வந்து உனக்கு நேரம் சரியில்லை என்று சொல்லிவிட்டார்கள் என்றால் உடனே ஐயோ நமக்கு நேரம் சரியில்லையே, இனி என்ன நடக்கப் போகின்றதோ, நம் வாழ்க்கை என்னவாக போகின்றதோ என்று எண்ணி கலங்கிவிடாதே என் தங்கமே. அதை கண்டுகொள்ளாமல் நீ இந்த வாராகி அம்மாள் என்னுடைய போக்கில் அதனை விட்டுவிடு. நீ உன் வாழ்க்கையை கவனிக்கத் தொடங்கு. ஏனென்றால் உனக்கான நேரத்தை உருவாக்கியவள் உன் வாராகி நான் அல்லவா? அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றியுள்ளதாகவும் மாற்றி உன்னுடைய எதிர்கால வாழ்க்கையை என்னுடைய ஆசையோடு உனக்கு எல்லா வளங்களும் கிடைக்கும்படி உன் அம்மா நான் நிச்சயமாக செய்வேன். நான் என்றுமே உனக்கு நல்ல தாயாகவும் தந்தையாகவும் இருந்து வழிநடத்துவேன் என்பதை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே. உனக்கு எது நல்லது எது கெட்டது என்று உன்னை விட எனக்கு நன்றாக தெரியும். நீ வேண்டாம் என்று என்னிடத்தில் சொன்னாலும் உனக்கு நல்லது என்ற ஒரு விஷயம் இருக்கிறது என்றால் நான் அதை உன் கையில் தந்தே தீருவேன் என் தங்கமே. உன்னை யார் விழ வைத்தார்களோ அவர்கள் முன்னிலையில் நான் எழ வைப்பேன். உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக நான் உன்னை வாழ வைப்பேன் என் தங்கமே. சில சமயங்களில் உனக்கு இரவு நேரங்கள் ஆகும் பொழுது அனைத்து உறவுகளும் இருந்தும் யாரும் இல்லாதது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும். அந்த நேரத்தில் என் பிள்ளை நீ கவலைப்படாதே என் தங்கமே. மனது எப்பொழுதும் உன்னைத்தான் சுற்றி கொண்டிருக்கிறது என்றால் அது அம்மா அவளால் ஒரு நாளும் மறுக்க முடியாது. இந்த தாயானவளின் அன்பு மனது எப்பொழுதும் உன்னை மட்டும்தான் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றது. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது இனி எப்போதும் நீ கவலைப்படாதே. உன்னோடு இருப்பவள் இந்த வாராகி என்பதை நீ ஒருபொழுதும் மறந்து விடாதே என் குழந்தையே. உன் வாழ்க்கையில் நீ தனியாக போராடி கொண்டிருக்கின்றாய். உனக்கு வெற்றி கிடைக்குமா என்ற சந்தேகம் உனக்குள் இருக்குமே என்றால் நான் சொல்வதை கேட்டு அதை நீ திருத்திக்கொள். நீ தனியாக போராடி கொண்டிருப்பதே உனக்கு கிடைத்த முதல் வெற்றிதான். எத்தனை எதிரிகள் உன்னை சூழ்ந்து நின்றாலும் மனதால் ஒருமுறை இந்த வாராகி என்று என்னை நீ அழைத்தால் போதுமல்லவா? வாராகியானவள் எப்படி எதிரிகளை தும்சம் செய்கிறாளோ அதே போல உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து விடுவாள் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நீ மனதில் ஒரு விஷயத்தை நினைத்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த விஷயம் சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. அதற்கு தாமதங்கள் ஆனாலும் ஒரு நாளும் தட்டி போகாது என் பிள்ளையே. உன் வாழ்க்கையில் நீ ஒரு நிம்மதியான சந்தோஷத்தை பெற வேண்டும். ஒரு நிரந்தரமான நிம்மதியை அடைய வேண்டும் என் பிள்ளையே. மனதில் கோபம் வந்துவிட்டது என்றால் அந்த நேரத்தில் பேசுகின்ற வார்த்தைகளில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அம்மா பலமுறை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். இயற்கையையும் வாழ்க்கையையும் ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏனென்றால் பகலும் இரவும் மாறி மாறி வரும். உன்னை குறை சொல்கிறவர்கள் யாருமே இங்கு உத்தமர்கள் கிடையாது. அதை முதலில் நீ நினைவில் வைத்துக்கொள். உன்னுடைய வாழ்க்கையில் பல கேள்விகளும் உனக்கு விடை கிடையாது. ஆனால் அந்த கேள்விகள் மூலமாக உனக்கு நிறைய அனுபவங்கள் மட்டும் வாழ்க்கையில் கிடைக்கின்றது அல்லவா? அந்த அனுபவத்தை கொண்டு உன் வாழ்க்கையை நீ முன்னெடுத்து சென்று கொண்டிரு. எல்லோரும் அவரவர்கள் தேவை முடியும் வரைதான் உன்னை உபயோகப்படுத்திக் கொள்வார்கள். அவர்களின் தேவை முடிந்தவுடன் உன்னையே குறை கூறுவார்கள். நல்லதோ கெட்டதோ யாருக்காகவும் உன்னை எப்பொழுதும் நீ மாற்றிக்கொள்ள நினைக்காதே. நீ இப்பொழுது ஒன்றை இழக்கிறாய் என்றால் அதை நினைத்து வருந்திவிடாதே. வாழ்க்கை உன்னை இதைவிட ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை பெறுவதற்காக தயார்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று நினைத்து நீ மன மகிழ்ச்சிதான் அடைந்துவிட வேண்டும் என் தங்கமே. நிச்சயமாக உன் கஷ்டங்களை நீ பகிர்ந்து கொள்ள நினைக்கும் பொழுது என் தாயானவள் உன்னிடத்தில் இருக்கிறார் என்பதை மறந்துறதே. நான் உனக்கு எப்பொழுதும் ஆறுதலாகவும் ஆதரவாகவும் நல்ல வார்த்தைகளை கொடுத்து விடுவேன். யார் மூலமாவது உன் செவிகளில் நான் நல்ல ஆறுதல் வார்த்தைகளை கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னையே நினைத்து என்னையே சரணடைந்து விட்ட பிள்ளையல்லவா? இனி எதை நினைத்தும் நீ கவலைப்பட வேண்டாம். உன்னுடைய அம்மாவாக உன்னை தாங்கி நிற்பதற்கு நான் என்றும் இருக்கின்றேன் என் குழந்தையே. நீ எதற்கும் துணிந்து நில்.
எந்த சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் துவண்டு போய்விடாதே. உன் துணையாக நான் இருக்கும் வரை எதை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்கிவிடாதே. என் தங்கமே, புண்ணியங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் அழிவது கிடையாது. அதுபோல பாவங்கள் எப்பொழுதும் யார் வாழ்க்கையிலும் கழிவது கிடையாது. நினைத்ததும் விதைத்ததும் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதை மறந்துவிடாதே. என் தங்கமே, அமைதியாக இரு. உன்னுடைய சோகம், உன்னுடைய கண்ணீர், உன்னுடைய மனவலி, வேதனைகள் அனைத்தையும் நான் அறிவேன். கவலைப்படாமல் இருந்தால் உனக்கான நிம்மதியை நான் நிச்சயமாக உன் கையில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய எண்ணங்கள் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பத்தை கொடுத்து விடக்கூடாது. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். என் தங்கமே, உனக்கு புண்ணியங்கள் அதிகமாக வேண்டுமா? அதற்கு நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் அருகில் யாரேனும் மனவேதனையோடு இருந்தால் அவர்களுக்கு நீ கொடுக்கின்ற வார்த்தையோ, நீ கொடுக்கின்ற உன்னுடைய புன்னகையோ அவர்களின் ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிட்டு அவர்கள் எடுக்க இருக்கின்ற தவறான முடிவிலிருந்து அவர்களை நல்ல வழிக்கு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். அப்படி ஒருவரை கொண்டு வந்து சேர்க்கிறாய் என்றால் அந்த நேரம் உன் வாழ்க்கையில் உன்னுடைய புண்ணிய பலன்கள் எல்லாம் அதிகரித்து இனி எல்லாமே உனக்கு நன்மையை கொடுக்கும் விதமாக மாறிவிடும். என் பிள்ளையே, இனியாவது எப்பொழுதும் என் பிள்ளை மகிழ்ச்சியோடு இரு. முகத்தில் எப்பொழுதும் உனக்கு சந்தோஷம் இருக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் இந்த வாராகி வந்து கொண்டிருக்கிறாள் என்பதை உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் அம்மா நமக்கு உடனிருப்பாள் என்ற புரிதல் உனக்குள் இருக்க வேண்டும். வேறு எந்த ஒரு கஷ்டங்களும் இனி உன் வாழ்க்கையில் உன்னை தீண்டாதபடி நான் பார்த்து கொள்வேன். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே இந்த வாராகி அம்மனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்துக் கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, கலங்காதே. உன் மௌனமான அழுகையும் நான் அறிவேன். மற்றவர்கள் அறியாத உன் மனபாரத்தையும் இந்த தாய் நான் நன்கு அறிவேன். எதை இழந்தாலும் நீ இன்று கவலைப்படாதே. உனக்கு எது சேர வேண்டுமோ அதை உரிய நேரத்தில் உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த அம்மாவின் பொறுப்பு. உன்னை வீழ்த்த நினைப்பவர்கள் முன்னால் நீ கம்பீரமாக நிமிர்ந்து நிற்பாய். அதை நான் நேரில் நின்று உறுதி செய்வேன் என்பதை என் பிள்ளை நீ எந்த ஒரு கஷ்டத்திலும் இனி உன் வாழ்க்கையில் உன்னை திண்டாதபடி நான் பார்த்து கொள்வேன். என் அன்பு தங்கமே, உனக்கு என்றுமே இந்த வாராகி அம்மனுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து கொண்டே இருக்கும். என் அன்பு தங்கமே, கலங்காதே. உன் மௌனமான அழுகையும் நான் அறிவேன். மற்றவர்கள் அறியாத உன் மனபாரத்தையும் இந்த தாய் நான் நன்கு அறிவேன். மறந்துவிடாதே, வாழ்க்கை என்பது ஒரு வட்டம் என்பதை உணர்ந்து கொள். இன்று நீ காணும் இந்த வேதனைகள் எல்லாம் பனிபோல மறைந்து போகும் காலம் நெருங்கிவிட்டது. நாளை அவை மிகப்பெரிய வெற்றிகளாக உன் வாழ்க்கையில் நிச்சயம் மாறும். என் ஆசையும் அரவணைப்பும் உனக்கு என்றும் ஒரு கவசமாக இருக்கும் தங்கமே. எந்த சோதனையை கண்டும் நீ இனி ஒருபோதும் துவண்டு போய்விடாதே. முழு நம்பிக்கையோடு உன் பாதையில் நீ புன்னகையோடு முன்னோக்கி நட. உன் கவலைகளை என்னிடம் விட்டுவிடு. உன் வாழ்க்கையை வசந்தமாக மாற்றும் முழு பொறுப்பையும் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். பயம் என்பது உனக்கு வேண்டாம். நான் என்றும் உன்னோடு இருக்கின்றேன். உன் நிழலாகவும் உன் துணையாகவும் உன் ஒவ்வொரு அடியிலும் நான் வருவேன் என்பதை என் பிள்ளை நீ உணர்வாய். நிச்சயமாக உன் வாழ்க்கை இனிதே மாறும். கஷ்டங்கள் மறைந்து மகிழ்ச்சி பொங்கும். இது உனக்காக உன் வாராகி அம்மா தருகின்ற சத்திய வாக்கு. என் அன்பு தங்கமே, இனி எதற்கும் கலங்காமல் மகிழ்ச்சியோடு இரு. உன் பாரத்தை நான் சுமக்கின்றேன். எல்லாமே இனி உன் வாழ்க்கையில் நன்மையாகவே நடக்கும். ஓம் வாராகி போற்றி.